T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10/12/2026 வரை சனி பகவான் வந்து மீனம் ராசியில் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரை வக்கரகதியில் பின்னோக்கி வந்து மீண்டும் வக்கரம் நிவர்த்தி அடைந்து உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் முன்னோக்கி செல்வார். இந்த வருஷம் ஐப்பசி மாதம் 14 வரை புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யம் நட்சத்திரத்திலே குருபகவான் வந்து உச்ச நிலையில் செல்கிறார். சனி வக்கரமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, விஷ சந்துக்கள் தேளு, போரான், நண்டுவகுளி, பாம்பு அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். பார்த்தீங்கன்னா விஷ சந்துக்கள் தீண்டவும் செய்யும். பாம்பு கடிச்சிருச்சு, போரான் கடிச்சிருச்சு, தேள் கடிச்சிருச்சு இப்படின்னு மக்கள் வந்து விஷக்கடிக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஏன்னா வந்து குருபகவான் வந்து ஆதிசேஷன் நட்சத்திரமான ஆயுள்ய நட்சத்திரத்தில் உச்சமாக செல்கிறார். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேல், வக்கர சனி பகவான் மேல் விழும்போது விஷ சந்துக்களுடைய நடமாட்டம், அதனுடைய பாதிப்புகள் மக்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: அசுவினி, மகம், மூலம். நவக்கோள்களில் கேது வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகம் கிடையாது. கேது வந்து சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகம். கேது வந்து சர்ப்ப கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம். இந்த கேது வந்து நவகிரகங்களில் சுபகிரகம் கிடையாது. ஞான மோட்சக்காரகன் என்று சொல்லுவாங்க. கேதுவுக்கு 7 ஆண்டு கால திசை, செவ்வாய்க்கு 7 ஆண்டு கால திசை. கேது வந்து செவ்வாயுடைய கேரக்டரை பிரதிபலிக்கக்கூடியவர். அதாவது உஷ்ணம், கோபம், ஆத்திரம், அவசரம், மனித உடல்ல வந்து கட்டி, கொப்பளம், கேன்சர் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய வியாதிகளை உண்டாகக்கூடிய ஒரு கிரகம் கேது. கேது அப்படின்னாலே செவ்வாயை போல் ஒரு உக்கிரமான கிரகம். இது பார்த்தீங்கன்னா வாலாவட்டி பெண், விதவை பெண், வயதான பெண்கள் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னதான் வந்து நிம்மதி சந்தோஷம் இருக்காது. வயதான பெண்கள், விதவை பெண், வாலாவெட்டி பெண்களுக்கு எப்படி மனநிலையில் ஒரு குழப்பம் இருக்குமோ, சந்தோஷம் இல்லாமல் அவங்க வந்து குழம்பிக்கிட்டு இருப்பாங்களோ, அது மாதிரி இந்த கேது நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரி கிரு கிருன்னு தூன்னு துப்பிக்கிட்டே இருப்பாங்க. 100க்கு 90% பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தானாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள்லாம் அது ஒரு பக்கம். ஆனால் இவங்களுடைய மனநிலை கேரக்டர் வந்து தானாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, தானாக புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. கிரு கிருன்னு காரி கீழே துப்புவாங்க. அசூனியாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, மூலமாக இருந்தாலும் சரி. கேது நட்சத்திரத்தில் பிறந்தவரிடம் ஒரு ரகசியம் சொன்னால், ஒரு கண்டுபிடிச்சிட்டேன் இது ஒரு ரகசியம்பா அப்படின்னு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவரிடம் போய் சொன்னால், அந்த நபரை வந்து இறக்கும் வரை அந்த ரகசியத்தை செயல்படுத்த விடாது. கேது நட்சத்திரக்காரர்களிடம் ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடாது. கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரகசியம் அறிவதில் இவங்க வந்து திறமைசாலிகள். எப்பேற்பட்ட விஷயங்களையும் அறிந்து கொள்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 2 கிரக திசைகள் தான். இந்த 2 கிரக திசைகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். இந்த 2 கிரக திசைகள் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அதன் பிறகு வரக்கூடிய திசைகளில் முன்னேற்றம் அடைவது கடினம்.
தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருப்பது கேது பகவானுடைய 3வது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். அப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் குறையும். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு 8வது வீட்டிலே புதனுடைய நட்சத்திரத்திலே உச்சம் பெற்று ஐப்பசி மாதம் 14 வரை சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் அலட்சியமாக ஏனோ தானோன்னு நீங்கள் செஞ்சீங்கனாலும் சின்னதாக இருந்தாலும் பெரிய அளவு அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் குருவுடைய 9ஆம் பார்வையில் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது குரு அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் 7, 10ஆம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதியான கேந்திராதிபதி தோஷம் கொடுக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் குரு செல்கிறார். இப்போ எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு காரியத்தையும் மூலம் நட்சத்திர அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும். சனி 4ஆம் வீட்டில் வக்கரகதியில் வரும்போது சொத்து பாகம் பிரிக்கல, வீடு கட்ட முடியல, வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சொத்துக்கள் பாகம் பிரிக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டிக்கலாம். இந்த காலகட்டம் அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறது. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, டிரைவர்களாக ஓட்டுநர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதுசாக வண்டி வாங்கி நீங்களே முதலாளி ஆகுவீங்க. மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு சனி 4ஆம் வீட்டில் வக்கரகதியில் வரும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து, அம்மா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கார்த்திகை மாதம் 24 வரை இதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை முன்னேற்றக்கூடிய 2 கிரக திசைகள் உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் உங்கள் லக்கணத்திற்கு யோகம் தரக்கூடியவர்களாக இருந்து உங்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது, சந்திர திசை நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகத்தை கொடுப்பாங்க. மூலம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு சூரிய திசை வரும்போது உங்கள் லக்கணத்திற்கு சூரிய திசை யோகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூரிய திசையில் அப்பாவுடைய அன்பு அனுசரிப்பு, அரசியல் செல்வாக்கு, அரசு கட்சி தலைவர்கள், அரசு வேலையில் உள்ளவர்கள் உதவி செய்வாங்க. சூரிய மகா திசை உங்கள் லக்கணத்திற்கு சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக சூரிய திசையிலேயே நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி நீங்கள் முதலாளியாகி ஒரு 4 பேருக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நீங்கள் வசதி வாய்ப்பு ஆயிடலாம். சூரிய மகா திசை உங்கள் லக்கணத்திற்கு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அப்பாவும் உதவ மாட்டார், அரசியல் கட்சி தலைவர்களும் உதவ மாட்டாங்க. சூரிய மகா திசையில் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவுன்னு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வந்துடும். சந்திர மகா திசையில் உங்களுக்கு சந்திரன் உங்கள் லக்கணத்திற்கு சாதகமான கிரகமாக அமர்ந்து திசை நடந்தால் சந்திர மகா திசையில் நல்ல யோகம், வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து வழியில் ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் அமையலாம். அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில் சொத்துக்கள் வரதட்சணையாக வரும். சந்திர மகா திசை உங்களுக்கு உங்கள் லக்கணத்திற்கு சரியில்லாமல் போச்சுன்னா அம்மா உறவுகளிடம், மனைவி உறவுகளிடம் கடுமையான பகை விரோதம், பேசிக்க முடியாதபடி கடுமையான விரோதங்களை ஏற்படுத்திடும். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்திற்கு சரியில்லாதவராக இருந்து திசை நடக்கும்போது சந்திர மகா திசையில் வீடை வைக்கிற மாதிரி, காட்டை வைக்கிற மாதிரி, சொத்துக்களை இழந்துட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். பெரிய அளவு ஃபேக்ட்ரியில் முதலாளியாக வாழ்ந்தவர் கூட இந்த சந்திர மகா திசை சரியில்லாமல் போய்
எல்லாமே விற்றுட்டு நடுத்தெருவுக்கு வந்தவர்கள்லாம் உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் திசை யோகமானதாக உங்களுக்கு உங்கள் லக்கணத்தில் அமைந்து விட்டால் நீங்கள் பிற்காலம் வரை அதிர்ஷ்டசாலி தான். நீங்கள் பிற்காலம் வரை முதலாளியாக நீங்கள் நல்ல வசதி வாய்ப்புடன் வாழலாம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் மகா திசை உங்கள் லக்கணத்திற்கு யோகக்காரகனாக செவ்வாய் இருந்து திசை நடந்தால் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பெருகும். ஒரு 10-20 ஏக்கர் நிலம் சொத்துக்கள் வாங்கி போடலாம். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கடன் வாங்கினாச்சும் வண்டி வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம். அதே செவ்வாய் கெட்டு போயிட்டா உடல் ஆரோக்கியம் கெடும். செவ்வாய் கெட்டு போயிட்டார் அப்படின்னா உடன் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை, சகோதரர்கள் இழப்பு அல்லது இறப்பு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வரும்போது மச்சனன்கள் இழப்பு அல்லது இறப்பு, மச்சனன்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும். செவ்வாய் திசை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா, உங்கள் லக்கணத்திற்கு சரியில்லை அப்படின்னா அதிகமாக கடன் வாங்கி கடன்காரனாக, ஊர் உறவுகளிடம் கடும் பகையாளியாக ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கையை ஏற்படுத்திவிடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ராஜ யோகம் தரக்கூடிய இருகிரக திசை அப்படின்னா சூரியன் சந்திரன். இந்த இருகிரக திசைகளும் உங்களுக்கு யோகமாக அமைந்து விட்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ராஜ யோகம் முதலாளியாக வசதி வாய்ப்பாக வாழலாம். சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது உங்கள் ராசி அதிபதி 8வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே செல்லும் போது ஐப்பசி மாதம் 14க்குள் வண்டி மூலம் சொத்துக்கள் மூலம் இதே கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். சொத்துக்கள் மூலம் ஏதாவது வழக்கு வில்லங்கங்கள் இருந்தால் அதை தீர்த்து விடலாம். ஐப்பசி 14 வரை குரு உச்சமாக 8வது வீட்டில் நின்று 4ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து வழியில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மூலம் நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது உயிருள்ள வழியில் ஆடு மாடு கோழி இதெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். இப்போ சனி வக்கரகதியில் வரும்போது உயிருள்ள காரகத்துவங்களை இப்போ அதிக உரிமை எடுத்து மூலம் நட்சத்திர நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்து கொண்டாலே சனியுடைய வக்கர காலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அசையா சொத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.